தமிழகத்தில் உள்ள 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் புற்றுநோய் பாதிப்பு தொடர்பான பரிசோதனைகள் செய்வதற்கு 27 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் 10 துணை சுகாதார நிலையங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் புற்றுநோய் பாதிப்பு தொடர்பான பரிசோதனைகள் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஒப்பந்த பணியிலிருந்து செவிலியர்களை நிரந்தர பணிக்கு மாற்றுவதற்கான கவுன்சிலிங் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கும் பொதுவாகவே இந்த 18 வயது நிரம்பிய அனைவருக்குமே, ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும், ஆண்களுக்கு வாய் புற்றுநோய் வரும், பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோயும் கர்ப்பப்பை புற்றுநோயும் வரும், இது மார்பக புற்றுநோய் வரும். இந்த மாதிரியான புற்றுநோய் பாதிப்புகள் 18 வயது நிரம்பிய அனைவருக்குமே பீரியாடிக்கலி செக்அப் பண்ணணும், ஸ்கிரீனிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா ஒரு முதல்வரிடத்தில் வைத்து கோரிக்கை ஏற்று முதல்வர் அவர்கள் இந்த துறைக்கு அறிவுறுத்தி ஒரு 27 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம். இந்த வருஷம் தமிழ்நாடு முழுக்கவே எல்லாருக்குமே இந்த 18 வயது நிரம்பியவர்களுக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டு ஸ்கிரீனிங் பண்றதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. செவிலியர்களை பொறுத்தவரை இப்போ ஒரு 1200க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் ஒப்பந்த பணியில் இருந்தவர்கள் இப்போ ரெகுலர் பண்றதுக்கு கவுன்சிலிங் நடத்திருக்கிறோம். அதே மாதிரி ஒரு 900க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இதில் இருந்தாங்க, கொரோனா காலத்தில் பணிக்கு வந்தவர்கள் தற்காலிகமாக, அவங்களெல்லாம் கான்ட்ராக்ட் பேஸில் மாற்றுறதுக்கான கலந்தாய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு வாரத்திலேயே இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு 2154 பேருக்கு பணியாணைகளை மாண்புமிகு முதல்வர் தர. கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பெயரில் முகநூலில் போலி கணக்கு தொடங்கி மோசடி செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் போலி கணக்குகளை தொடங்கி பணம் பறிக்கும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. இதில் பொதுமக்களின் பெயரில் போலி கணக்குகளை தொடங்கியது மட்டுமின்றி தற்போது IAS அதிகாரி ராதாகிருஷ்ணன் பெயரில் கணக்கு தொடங்கி மோசடி செய்ய முயற்சி அரங்கேறியுள்ளது. அவரது நண்பரின் கணக்கிற்கு குறுஞ்செய்தி அனுப்பி பணம் பறிக்க முயன்ற நிலையில் ராதாகிருஷ்ணன் அளித்த புகாரின் பேரில் மர்ம கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். உள்ஒதுக்கீட்டில் திருமாவளவன் இரட்டை வேடம் போடுவதாக ஆதித்தமிழர் பேரவைத் தலைவர் அதியமான் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நடைபெற்ற ஆதித்தமிழர் பேரவை கூட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 2009 அப்போதைய முதல்வர் கருணாநிதி 18% பட்டியலின இடஒதுக்கீட்டு, அருந்ததியர் மக்களுக்கு 3% உள்ஒதுக்கீடு வழங்கினார். இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த நீதிபதி உள்ஒதுக்கீடு வழங்கலாம் என தீர்ப்பு வழங்கியது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளார். மேலும் உள்ஒதுக்கீடு குறித்து தவறான செய்திகளை பரப்பி வருகிறார். உள்ஒதுக்கீட்டை ஆதரித்து பேசும் திருமாவளவன் நீதிமன்றத்தில் அதற்கு எதிராக மனு தாக்கல் செய்துள்ளார். அவரின் இரட்டை வேடத்தை காட்டுவதாகவும் தெரிவித்தார். கிருஷ்ணசாமியும் திருமாவளவனும் உள்ளிடஒதுக்கீடு வழங்குவதற்கு ஜனார்தனன் குழு என்று நீதியரசர் ஜனார்தனன் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டது. நான் என்ன கேட்கிறேன், இவங்க 2 பேரும் அந்த குழு கிட்ட போய் கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார்களா? ஏன் கொடுக்கவில்லை? அப்ப கொடுக்காம இப்போ திருமாவளவன் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் உள்ளிடஒதுக்கீடுக்கு ஆதரவுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ சென்னையில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலையும் ஆதரவுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் உச்சநீதிமன்றத்தில் போய் சீராய்வு மனு தாக்கல் பண்றாரு. அந்த சீராய்வு மனு என்ன? இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். நிறுத்தி வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? உள்ளிடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்துங்கன்னு அர்த்தம். இங்க என்ன சொல்றாரு? நாங்க உள்ளிடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாளர்னு சொல்றாரு. அங்க போய் டெல்லியில போய் என்ன சொல்றாரு? தீர்ப்பை நிறுத்தி வைங்கன்னு சொல்றாரு. ஆக அவர் இரட்டை வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வளர வேண்டும் என நினைக்கும் பாஜக தமிழகத்தை வளர்க்க வேண்டும் என விரும்பவில்லை என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொங்கு மண்டலத்தின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக பாண்டியாறு புன்னப்புழா திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகம் வளர நதிநீர் இணைப்பு அவசியம் என்றும் கூறினார். வளரணும்னு பிஜேபி விரும்புது, ஆனா தமிழ்நாட்டை வளர்த்துறதுக்கு விரும்பல. தமிழ்நாடு வளரணும்னா நதிநீர் இணைப்பு வேணும். 2014 முத மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப கங்கையும் காவிரியும் இணைப்பார். அது என்னாச்சு?
அப்புறம் அதை விட்டுட்டு அப்புறம் 19 தேர்தல்ல கோதாவரியும் காவிரியும் இணைப்போம்னாரு. நடக்கல. சென்னை அமைந்தகரையில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. மேதா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வேலை செய்து வந்த 14 வயது சிறுமி குளியல் அறையில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் வீட்டின் உரிமையாளர் நிஷாத், அவரது மனைவி நாசியா ஆகிய இருவரும் சிறுமியை தொடர்ந்து அடித்து துன்புறுத்தியது தெரியவந்தது. இதில் அவர் உயிரிழந்த நிலையில் நிஷாத் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளார். சேலத்தில் மேலும் ஒரு நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் அண்மை காலமாக விலகி வருகின்றனர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெகதீஷன் கட்சியிலிருந்து விலகுவதாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் கட்சியின் சமீப கால செயல்பாடு கவலை அளிப்பதாகவும் உள்கட்ட அமைப்பில் கவனம் செலுத்தாதது உள்ளிட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சேலத்தில் 3 நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகியிருந்த நிலையில் தற்போது 4ஆவதாக மேலும் ஒரு பொறுப்பாளர் விலகியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை கூட்டம் நடைபெற்றது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் தாகிரா பானு கலந்து கொண்டார். இதில் மாற்றுக் கட்சியிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். மேலும் 2026 தேர்தலுக்குள் கட்சியில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என ஆலோசனை மேற்கொண்டனர். தஞ்சை பெரிய கோவில் அருகே 2 பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை பெரிய கோவில் ஆட்டோ நிறுத்தத்தில் சவாரி ஏற்றுவதில் 2 பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இது கைகலப்பாக மாறி இருவரும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். அங்கிருந்த மற்ற ஆட்டோ ஓட்டுநர்களும் காவல்துறையினரும் 2 பேரையும் விலக்கிவிட்டனர். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் பெற்றோர் தினம்தோறும் சண்டையிட்டுக் கொள்வது அவமானதாக இருப்பதாக கூறி கடிதம் எழுதி வைத்துவிட்டு மகன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஜான்பால் நகரைச் சேர்ந்த வினோத் என்பவரின் மூத்த மகன் சஞ்சய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் வீட்டை சோதனையிட்டதில் சஞ்சய் தனது பெற்றோருக்கு எழுதிய கடிதம் சிக்கியது. அதில் தந்தை வினோத் குடிப்பழக்கத்தால் தாயிடம் தெருவிலேயே தினம்தோறும் சண்டை போட்டுக் கொள்வது அவமானமாக இருப்பதாகவும் மனவேதனையை தருவதாகவும் கூறியும் இனியாவது திருந்துகள் என்று உருக்கமாக எழுதி வைத்துள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழம்பெரும் குணச்சித்திர நடிகர் தனபால் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். ரஜினிகாந்த் நடித்த நான் மகாநல்ல, கேப்டன் விஜயகாந்த் நடித்த சொக்கத்தங்கம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடித்துள்ளார். 95 வயதான அவர் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று அவரது உயிர் பிரிந்தது. மூத்த நடிகர் தனபால் மறைவுக்கு திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.